இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தினுடைய புனித வியாழன் அல்லது பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகிற அற்புதமான ஒரு தினத்துக்குள் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரிய சகோதரமே, இன்று விசேஷமான நாள், குருத்துவத்தை ஏற்படுத்துகிற அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கும் எனக்கும் அழகானதொரு முன்மாதிரியை ஆண்டவர் விட்டு செல்லுகிற அற்புதமான ஒரு நாள். இன்றைய நாளில் இப்படிப்பட்டதான சிந்தனைகளை சிந்தித்து இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்கி இன்றைய ஆசீர்வாதத்திற்கு வழிகாட்டியாக வருகிறார் சுல்தான்பேட் மறைமாவட்ட முதன்மை குரு மற்றும் பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை மரிய ஜோசப் அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவருடைய சிந்தனையை கேட்டு இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்கி இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வருஷத்தினுடைய தவ காலத்தை நிறைவு செய்யக்கூடிய விதத்தில் இந்த புனித வாரத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த காணொளி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த புனித வாரம் என்று சொல்வது நம்முடைய இயல்பையும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய சிந்தனை சொல் செயல்பாடுகளாக இருக்கலாம், அது கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கலாம், விசுவாச வாழ்வை நான் கண்டிப்பாக புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக இந்த புனித வாரத்தினுடைய மிக முக்கியமான 3 நாட்கள் திருதுவும் என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அதே போல் பெரிய சனி, இந்த மிக முக்கியமான பரிசுத்தமான முதல் நாளாக இந்த பெரிய வியாழன் என்று நமக்கெல்லாம் தெரியும். சடங்குகள் அல்லது சம்பிரதாயங்கள் பல இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டிய மக்கள் அல்ல. மாறாக இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இயேசு நமக்கு காட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பல காரியங்களை நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் உள்வாங்கி அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பெரிய வியாழன் என்று நாம் வழக்கமாக நாம் பார்க்கும் பொழுது, ஏதோ இயேசு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்பதாக திவ்ய நற்கருணையை, தன்னுடைய உடன் இருப்பினுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திய ஒரு கட்டத்தை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சீடர்களோடு கூட இருக்கும் பொழுது இயேசு தனது உடலையும் தனது இரத்தத்தையும் இந்த உலகம் வாழ்வதற்காக, இந்த உலகத்திற்கு மக்கள் வாழ்வதற்காக, மீண்டுமாக கடவுளுடைய மக்களாக ஒன்றிணைப்பதற்காக, எப்படி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருப்பான், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். எனது சதையை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களில் வாழ்வு இருக்காது என்று சொன்னாரோ, அதை நிரூபித்து காட்டிய ஒரு தருணத்தை நாம் பார்க்கின்றோம். திவ்ய நற்கருணை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு அடித்தளமாக, ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு அனுபவம். இந்த திவ்ய நற்கருணை பற்றி நாம் பெருமையாக பேசும் பொழுது நமக்கு தெரியும், ஏதோ புனித அன்னை தெரேசாவிடம் கேட்ட பொழுது, உங்களுக்கு முன்பாக ஒரு வானதூதரும் ஒரு குருவானவரும் நிற்கின்றார் என்று சொன்னால் நீங்கள் யாருக்கு முதல் மரியாதை செலுத்துவீர்கள்? யாருக்கு முதல் மரியாதை கடவுளோடு என்றுமே இருக்கக்கூடிய அந்த வானதூதருக்கா, அல்லது இருக்கக்கூடிய பலகீனமும் அல்லது குற்றம் குறைகளோடும் அல்லது இருக்கக்கூடிய திருநிலைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த குருவானவருக்கா என்று சொல்லி கேட்ட பொழுது புனித அன்னை தெரேசால் சொன்னது, என்னுடைய முதல் வணக்கமும் முதல் மரியாதையும் எப்பொழுதுமே குருவானவருக்கு தான். ஏனென்று சொன்னால், ஒரு குருவானவரால் தான் ஒவ்வொரு நாளும் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியும். அதுவும் திருப்பலி மூலமாக கொண்டு வர முடியும். திவ்ய நற்கருணை மூலமாக இதை அந்த உலக மக்களுக்கெல்லாம் இயேசுவை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே நபர் குருவானவர். அதனால் இந்த காலகட்டத்தில், இந்த நாளில் திவ்ய நற்கருணை பற்றியும் குருத்துவத்தை பற்றியும் நாம் நிச்சயமாக எந்த அளவுக்கு நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு இறை அழைத்தல் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம். உலகம் முழுவதுமாகவே ஏதோ இறை அடியார்கள், குருக்கள் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கால சூழலில் நிச்சயமாக இந்த குருத்துவத்திற்கும் சரி, அதே போல திவ்ய நற்கருணைக்கும் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் எவ்வளவு என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு திருச்சபை வழிநடத்தப்படுகின்றது, இந்த உலகம் முழுவதுமாகவே வழிநடத்தப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த குருத்துவமும் இந்த திவ்ய நற்கருணை அல்லது திருப்பலி என்று சொல்வது.
நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு முன்பதாகவே நாம் வந்து பார்க்கின்றோம், இதோ பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, இதோ புவி நிறைந்த பொன் தந்தாலும் ஒரு திருப்பலி பூசிக்கு அது ஈடு இணை இல்லையே என்பதை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் பெரிய வியாழன் அன்று இயேசு ஏற்படுத்திய இந்த திவ்ய நற்கருணை, இயேசு தொடங்கி வச்ச அந்த குருத்துவத்தை நிச்சயமாக நாம் தொடர்ந்து ஆற்ற வேண்டும். குருத்துவம் என்று சொல்லும்போது நமக்கு தெரியும், குருத்துவம் என்று சொல்வது ஏதோ குருக்கள் கன்னியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, மாறாக திருமுழுக்கு பெற்றிருக்கூடிய எல்லாருமே இயேசுனுடைய பணி குருத்துவத்தில் பங்காளிகளாக பங்கெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவருடைய அரச குருத்துவ திருக்கூட்டமாக இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக அந்த குருத்துவத்தில் எப்படி இயேசு அரசராகவும் அதே போல போதகராகவும் இறைவாக்கினராகவும் செயல்பட்டாரோ அதே போல திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடாக எப்படி வெளிப்படுத்துவது, குருத்துவத்தையும் திவ்ய நற்கருணையுடைய வெளிப்பாடும் எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், அன்பின் கட்டளை. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இதை தவிர வேறு உலகத்தில் மிகப்பெரிய கட்டளை எதுவுமே இல்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே கடவுள் நம்மை அன்பு செய்வது போல, கடவுள் தொடர்ந்து நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பாவிகளாக இருந்தாலும் சரி, பலகீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, குற்றம் குறைகளோடு இருந்தாலும் சரி, கடவுளுடைய அன்புக்கு ஒருபோதும் அது குறைவே இல்லை. அதே போலதான் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யும் பொழுது அவருடைய நிறை குறைகளோடு நாம் அன்பு செய்ய வேண்டும். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது இருக்கக்கூடிய பொது வாழ்வாக இருக்கலாம், விசுவாச வாழ்வாக இருக்கலாம். இந்த உலகத்தில் கண்டிப்பாக நாம் ஒருவர் மற்றவரை அவருடைய நிலைமையில அன்பு செய்ய வேண்டும். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரத்தில் 8வது இறை வார்த்தையிலும் 16வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம், இதோ கடவுள் அன்பாக இருக்கின்றார், அன்பில் நிலைத்திருப்பவன் கடவுளில் நிலைத்திருக்கின்றான். எனவே இதை நாம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியுமோ கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரம் 32லிருந்து 46 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த இறுதி தீர்வினுடைய அந்த விளக்கம் நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். சின்னஞ்சிறிய என்னுடைய சகோதர சகோதரிக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பதை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். எனவே இந்த நாள், இந்த வருஷத்தினுடைய இந்த புனித வாரத்தில் நாம் நிச்சயமாக இந்த 3 காரியங்களை இனி இருக்கக்கூடிய நாட்களை கடைபிடிப்பதற்காக நாம் முயற்சி செய்வோம். இதோ இயேசுவினுடைய குருத்துவத்தில் பங்கெடுப்போம், இயேசுனுடைய இந்த அன்பு கட்டளை நாம் கடைபிடிப்போம். அதே போல இயேசு நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த திவ்ய நற்கருணையை நாம் கண்டிப்பாக போற்றுவோம். இது தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாக எல்லா விதத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த திருதவம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான நாட்களில் நான் தகுந்த விதத்தில் பங்கெடுக்கும்படியாக உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன், கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் இயேசுனுடைய பாஸ்கா மறைபொருளில் நாம் யாரெல்லாம் பங்கெடுக்கின்றோமோ, முழுமையாக பங்கெடுக்கின்றோமோ, கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த உயிர்ப்பிலும் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்பது சந்தேகமில்லை. இயேசுனுடைய பாஸ்கா மறைபொருள் என்று சொல்வது அவருடைய பாடுகளிலே பங்கெடுக்க வேண்டும், அவரோடு நாம் இறக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவரோடு நாமும் உயிர் தள்ள முடியும். எனவே இந்த புனித வாரத்தில் இந்த பாஸ்கா மறைபொருளில் குறிப்பாக ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு பாஸ்கா மறைபொருள். அவரோடு நாம் இறக்கின்றோம், அவருடைய பாடுகளில் பங்கெடுக்கின்றோம், அவரோடு நாம் உயிர் தருகின்றோம் என்பதை நாம் அனுபவிக்கக்கூடிய மக்களாக என்றுமே வாழ உங்களை எல்லா விதத்திலும் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, எங்களெல்லாம் இந்த புனித வாரத்துக்குள்ளாக அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பெரிய வியாழன் அன்று எங்களெல்லாம் உமது அன்பு கட்டளையினால் மீண்டுமாக அரவணைத்து எங்களுக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்தி எங்களை எல்லாம் உமது குருத்துவத்தில் பங்கெடுக்க செய்து, அதே போல எங்களுக்கெல்லாம் உம்முடைய தெய்வீக பிரசனத்தின் அடையாளமாக திவ்ய நற்கருணை தந்திருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாங்கள் அதிகமாக பங்கெடுக்கவும், அதன் மூலமாக உமது குருத்துவ பணியை அன்பின் அடிப்படை இந்த உலகத்திலே செய்யக்கூடிய மக்களாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.